ஹலோ ஆல், வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். ஐபிஎல் ஃபீவர் லிட்டரலாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுவும் இந்த ட்ரேடிங் நியூஸ் எவ்வளோ ஒரு பஸ்ஸாக போயிட்டு இருந்துச்சு. சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேக்கு வருவாரா, ரவீந்திர ஜடேஜா விட்டுட்டாங்களா சிஎஸ்கே. ஸோ அந்த மாதிரி நிறைய லாட் ஆஃப் டாக்கிங் பாயிண்ட்ஸாக இருந்துச்சு. நிறைய ட்ரேட் ரூமர்ஸு ட்ரேடு இதெல்லாம் நடந்திருக்கு. சில இது அப்படியே பளிச்சிருக்கு. அவங்க சொன்ன ரூமர்ஸ் எல்லாம் நிறைய இது ட்ரூவாகவும் ஆயிருக்கு, சில இது வந்து இதாகவும் போயிருக்கு, பலிக்காகவும் போயிருக்கு. ஸோ ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு ரிட்டன்ஷன். ஒரு மோஸ்ட் டாக்கிங் பாயிண்ட்டு சிஎஸ்கேயோட ட்ரேடு. ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே வந்து இவ்வளோ ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆமா. ஸோ அதில் வந்து நமக்கு நம்ம இதுலேயே வந்து சேனல்லையே ரெண்டு ஹார்ட்கோர் சிஎஸ்கே வெறியன் இருக்காங்க. வெரி மேக்ஸ் ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, ரெண்டு பேர். வில் ஸ்டார்ட் வித் ஹரி. சேட்டன் வந்தல்லே சேட்டை செய்யும் வந்தல்லே சிஎஸ்கே ஹாப்பி லேவா. என்ன ஹரி, வாட்ஸ் யுவர் தாட் ஆன் சஞ்சு சாம்சன் ட்ரேட்? சிஎஸ்கே வந்து சஞ்சு சாம்சன் ட்ரேடு வந்து ஹாப்பி தான். சிஎஸ்கே ஃபேனாக பார்க்கும்போது ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும், ஜடேஜா இல்லை, ஓகே டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும், ஐ ஆம் வெரி ஹாப்பி ஃபார் ஜடேஜா ஆல்சோ. ஹீ இஸ் கோயிங் டு ஃபினிஷ் ஹிஸ் கேரியர் வேர் ஹி ஸ்டார்டட். ஸோ அந்த வாழ்க்கை ஒரு வட்டண்டா, அது வந்து அந்த சர்க்கிளை போய் அவன் முடிக்க போகிறான் இப்போ. ஸோ சாம்சனை பொறுத்த வரைக்கும் வெல்கம் பண்ணுறோம். லெட்ஸ் சி அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறா என்னன்னு பார்ப்போம். இனிமேல் தான். சூப்பர். என்ன மஞ்சள் சட்டை போட்டு வந்திருக்க கணேஷ்? உன் ரியாக்ஷன் என்ன இனிஷியல்? யுவர் ஹாப்பி வித் அதான் சஞ்சு ட்ரேட், ரொம்ப ஹாப்பி. ஜடேஜா அதான் இது? நம் நம்ம சேனல்ல நம்ம பேசும்போதே சொல்லியிருக்கேன், எனக்கும் சாம்சங் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் நிறையா சொல்லியிருக்கேன். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பி தட் சாம்சங் இஸ் இன். இன்னொரு பக்கம் தளபதின்னு நம்ம ஆசையாக இப்போதான் என்ன பட்டப்பேரே வைக்கலையே, ஏன்டா வைக்கலன்னு எல்லாம் கேட்டு 2 வருஷம் முன்னாடி தான் ஒரு பட்டப்பேர் அவருக்குன்னு ஒரு தளபதின்லாம் வச்சாங்க. இப்போ அது வந்து அழகாக ஈஸியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படியே தூக்கிட்டாங்க. நாங்கள் கொண்டாடிக்கிறோம்ப்பா எங்கள் தளபதின்னு சொல்லிட்டு அழகாக தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த 2023 மறக்க முடியாது. அந்த ஃபைனல்ஸ்லாம் அது ஒரு மெமரபிள். அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காரு. இட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். தட்ஸ் ஹவு ஃப்ரான்ச்சைசி ஒர்க்ஸ். அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம ஃப்ரான்ச்சைசியில் வந்து லாயல்ட்டி அது இதுலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தா திஸ் இஸ் நாட் அ பிளேஸ் ஃபார் லாயல்ட்டி. அது நம்ம ஆஸ் அ ஓகே, ஃபேன் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது கரெக்ட். சஞ்சு கரெக்ட். வந்துட்டாரு. இப்போ அக்ரி. எனக்கு வந்து என்னன்னா, இப்போ சஞ்சு கேப்டனா ருத்து கேப்டனா அப்படிதான் அதான் எனக்கு அதை இருக்கு. ஒரு நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம் இப்போ. ஸோ இப்போ சிஎஸ்கே பொறுத்த வரையும் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 12 பேரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 15 பேர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. அவங்க பர்ஸ் வந்து மேக்ஸிமம் இருக்கு, 43.4 crores அவைலபிள். அண்ட் 4 ஓவர்சீஸ் ஸ்லாட் அவைலபிள். டோட்டலாக 9 பிளேயர்ஸ் வரையும் அவங்க இது பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ எப்படி வந்து அவங்க வந்து எந்த மாதிரி பிளேயர்ஸை டார்கெட் பண்ணுவாங்க ஹரி? இப்போ ஏன்னா ஜடேஜா மாதிரி பிளேயர் ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர்ஸ், அஸ்வின் ரிட்டையர்டு, ஜடேஜா இல்லை. பத்திரனாவும் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா பத்திரனாவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்ஸ் யுவர் தாட், ஹவு தே வில் கோ? பேலன்ஸ் எப்படி இருக்கு? நீ யார் மாதிரி டார்கெட் பண்றாங்கன்னு நீ ஸோ எதிர்பார்க்குற? சென்னை வந்து எப்படி டார்கெட் பண்ணணும்னா, முதல்ல ஒரு ஸ்பின்னர் பார்ப்பாங்க. லோக்கல் ஸ்பின்னர் யாருன்னு பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் அவள் வந்து குமார் கார்த்திகேயா இருக்கான். ஐ திங்க் ஹி ஹாஸ் பின் ரிலீஸ்ட். ஸோ ரவி பிஷ்னாய் அனதர் ஆப்ஷன். அண்ட் ராகுல் சேகர். டிஎன்பிஎல்லேருந்து லோக்கல் டேலண்ட்ஸ் யாராவது இருக்கலாம் லெஃப்ட் ஹேம் ஸ்பின் போடுறதுக்கு. ஸோ இது வந்து சிங்கிள் ரோல். ஜடேஜா வந்து ஒரு டூவல் ரோல் பண்ணக்கூடிய ஆள். ஸோ அந்த டூவல் ரோலை வந்து இது பண்ணோம்னா மார்க்கெட்டில் வந்து கேமரூன் கிரீன், கிளென் மேக்ஸ்வெல், ரசல் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அண்டு 2025 ஐபிஎல் சீசனில் சேப்பாக்கில் வந்து பெருசாக ஸ்பின் எடுக்கல. ஸோ 3 ஸ்பின்னர் வச்சு ஆடுற தியரி இனிமேல் சேப்பாக்கில் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால் ஐ ப்ரிஃபர் தே வில் கோ ஃபார் அ ஒன் குவாலிட்டி ஸ்பின்னர். ஸோ அந்த இம்பேக்ட் ரூல் இருக்கிறதுனால ஒரு பேட்ஸ்மேனை வச்சும் ஒரு போலரை வச்சும் ஒப்பேத்திடான் தான் போவாங்க மோஸ்ட்லி. ஃபர்ஸ்ட் தேர் மெயின் டார்கெட் வில் பி ஃபில்லிங் ஜடேஜாஸ் பிளேஸ் வித் எய்தர் கேமரூன் கிரீன். ஃபர்ஸ்ட் கேமரூன் கிரீன் தான் ப்ரியாரிட்டி. அவன் கிடைக்காதான் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் போகணும். ஸோ ஹவு டு யூ சி கணேஷ்? ஏன்னா இப்போ வந்து அவன் சொன்ன மாதிரி கேமரூன் கிரீன் மாரி பிளேயர்ஸ் பார்க்கணுங்க. பட் கேகேஆர் உங்களுக்கு டஃப் பேட்டில் இருக்கு இன் டெர்ம்ஸ் ஆஃப் அவங்களோட இவங்க இருக்கிறதுலே அவங்களுக்கு தான் ஹையஸ்ட் இது இருக்கு, பர்ச்சேஸ் ப்ரைஸு. ஸோ வாட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன்? இப்போ அதர் டார்கெட் பிளேயர் லைக் தீக்ஷனா ஏற்கனவே சிஎஸ்கே கார்டு இருக்காரு. தீக்ஷனா, வசரங்கா இந்த மாதிரி பிளேயர்ஸை டார்கெட் பண்ணுவாங்களா, இல்லை லோக்கல் டேலண்ட்ஸ் மாதிரி நம்ம எஸ்எக்கி ராஜன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஒரு லோக்கல் டேலண்ட் டிஎன்பிஎல்ல சூப்பராக பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி பிளேயர்லாம் போவாங்களா? வாட்ஸ் யுவர் தாட் ஆன் திஸ்?
நம்ம ஜென்ரலாகவே நம்ம சிஎஸ்கேவோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பார்த்துருக்கோம். அவங்க வந்து லோக்கல் பிளேயர்ஸ் போவாங்க, பட் அதுக்கு முன்னாடி தேல் ஃபில் இன் த பிளேசஸ் வித் த எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ். அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தட் இஸ் ஹவ் சிஎஸ்கே ஒர்க்ஸ். அண்ட் நான் பிஃபோர் அதான் மோஸ்ட்லி தீக்ஷனா போவாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பிகாஸ் இஸ் ஆல்ரெடி பிளேட் வித் சிஎஸ்கே. அதனால அந்த லாஸ்ட் டைமே இட் வாஸ் அன்ஃபார்ச்சுனேட் எடுக்க முடியல. பட் ஐ திங்க் தீக்ஷனாக்கு போவாங்க. அண்ட் பத்திரனா ஐ ஃபீல் அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கு சில ரீசன்ஸும் இருக்கு. ஏன்னா ஆஃப்லைட் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. அண்ட் அவரோட பவுலிங் ஆக்ஷன் இப்போ மாற்றினதுக்கு அப்புறம் ஸ்ரீலங்காவுக்கும் நல்லா பண்ணல. ஸ்ரீலங்காலேருந்து ட்ராப் ஆனாரு. அண்ட் ஐ திங்க் ஜோபக் சூப்பர் கிங்ஸுக்கும் வந்து கொஞ்சம் ரொம்ப ஆவரேஜ் சீசனாக போய் அதுலேருந்து பிளேயிங் லெவலில் இல்லாமலாம் போனார். அந்த ஒரு சிஎஸ்கேக்கு ஒழுங்காக பண்ணலங்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவுக்கு எங்கேயுமே ஒழுங்காக பண்ணாதது அந்த பவுலிங் ஆக்ஷன் மாறினதான் இப்போ ப்ராப்ளமாக இருக்குது. மேபி 13 crores ஒர்த் இல்லைன்னு வச்சுட்டு மேபி கம்மி ரேட்டுக்கு அவர் எடுக்கலான்னு கூட பார்க்கலாம். அண்ட் ஹரி சொன்ன மாதிரி கேமரூன் கிரீன் போவாங்க, இல்லை ஐ மோர் ஃபீல் கிளென் மேக்ஸ்வெலுக்கு போவாங்க ஆல் அவுட்னு எனக்கு தோணுது. ஏன்னா 2021லேருந்து 25 வரைக்கும் எல்லா வருஷமும் எந்த டீம் கை தூக்கியிருக்கோ இல்லையோ கிளென் மேக்ஸ்வெலுக்கு மஞ்ச சொக்காக்காரங்க கை தூக்கியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அண்ட் இந்த வருஷம் நம்ம கிட்ட இருக்கிற பர்ஸ் வேல்யூக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேகேஆரோட ஸ்கீம் ஆஃப் திங்ஸுக்கு கிளென் மேக்ஸ்வெல் செட் ஆவானா இல்லை அவங்க போவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஐ ஃபீல் தே வில் நாட் கோ ஃபார் ஹிம். ஸோ அப்படி இருக்கிறப்போ சிஎஸ்கேக்கு இஸ் பிரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. மற்றவங்க 14 கோடி வரைக்கும் வந்தாலும் 15 கோடி கொடுத்து தூக்கிறதுக்கு ரெடியாக இருப்பான் சிஎஸ்கேக்காரன். ஏன்னா நமக்கு பார்த்தோன்னா அந்த மிடில் வந்து ஒரு பேட்டிங் ப்ளஸ் பவுலர் அது இல்லை நமக்கு. வந்து இப்போ பார்த்தோன்னா டாப் 4 பார்த்தோன்னா ருத்ராஜ் கெய்க்வாடு, உர்வில் பட்டேல், சஞ்சு சாம்சனு, ஆயுஷ் மாத்ரே பார்த்தோன்னா நாலுமே வந்து பேட்ஸ்மேனு. அங்க வந்து அப்புறம் டெவால் பிரேவிஸ் அஞ்சுமே போச்சு. அங்க பவுலிங் ஆப்ஷனே கிடையாது. ஸோ ஒரு பிளேயர் ஹூ கேன் பவுல் கண்டிப்பா தேவை. சிவம் டூபே ஒருத்தரை மட்டும் வச்சு நமக்கு பத்தாது. அப்போ சிஎஸ்கேவோட பாலிசி ஆஃப் ஹேவிங் 7 பவுலர்ஸ் 8 பேட்டர்ஸ்ங்கிறது இந்த சீசன்ல இருக்காதுங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அதுக்காகவா ஒரு பிளேயர் வேணும். அது ஃபாரின் ஆப்ஷனா இருந்தா பெட்டரா இருக்கும். ஸோ அதனால கிளென் மேக்ஸ்வெல் ஐ திங்க் இன்னொரு விஷயம் என்னன்னா ராகுல் சாகர் மாதிரியான பிளேயரையும் ஐடியல் ஃபார் சேப்பாக் கண்டிஷன்ஸ். அந்த ஒரு டிஃபென்சிவ் பவுலிங்கும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அவங்கள கூட அந்த மாதிரி பிளேயரையுமே டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்கு சிஎஸ்கே ஆங்கிளில். அதே மாதிரி ஆகாஷ் தீபலாவும் இருக்கார் ஃபாஸ்ட் பவுலிங் இதில் பார்த்தா. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸும் ட்ரை பண்ணலாம். ஸ்விங் இருக்கு ஆஃபர் பண்ணும் இன் சேப்பாக் ஸ்டார்டிங் பவர் பிளேயில். கலீல் ஒரு சைடு, இந்த சைடில் வந்து ஆகாஷ் தீப் மாதிரியான ஒரு பர்சனும் டார்கெட் பண்ணலாம். சிம்ரஜித் சிங் சீப்பான பிரைஸ்ல கூட இவங்களாம் கூட டார்கெட் ட்ரை பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனி எதர் தாட்ஸ் ஆன் ஐ திங்க் வேற ஏதாவது தாட்ஸ் இருக்கா உனக்கு பிஃபோர் கோயிங் டு த நெக்ஸ்ட் டீம் சிஎஸ்கேயோட இதில்? அதான் ஃபாஸ்ட் bowling போகும்போது ஐ திங்க் இந்தியன் ஃபாஸ்ட் bowlers வெல் கவர்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் சிஎஸ்கே வந்து ஒரு ஃபில்லின் பண்ணணும்னா நேத்தன் எலிஸ்க்கு ஒரு பேக்கப் ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் bowler தேவை. ஸோ நேத்தன் எலிஸ் மாதிரி அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு டிபெண்டபிள் 2 overs இந்த டச் போலிங்கர் கொடுத்த ஒரு இனிஷியல் இருந்தால் பெட்டராக இருக்கும் சிஎஸ்கேக்கு. ஆனால் ஐ ப்ரிஃபர் இந்த ஃபாஸ்ட் bowling அட்டாக் வந்து ரொம்ப ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் அட்டாக். நேத்தன் எலிஸை விட்டுட்டா பாக்கி இந்தியன் பவுலர்ஸ்க்கு யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. கலீல் அகமதும் he's in the playing for more than 7 years. பட் அவன் அந்த ஒரு லீடர் ரோல் எடுத்துக்க முடியுமா பவுலிங் அட்டாக்கு தெரியல. ஸோ குர்ஜப்னீத் இப்போதான் வந்து இஸ் பிளேயிங் லாட் ஆஃப் இந்தியா ஏ டோஸ். அவன் பெர்ஃபார்ம் பண்ணுவான் தெரியும், பட் அவன் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா தெரியாது. சேம் அன்சுல் கம்போஜும் அப்கமிங் ரேங்க்ஸ்ல வர பவுலர் தான். ஸோ ஒரு முகமது ஷமி மாதிரி ஒரு பிளேயர் இருந்தா பெட்டரா இருந்திருக்கும். பட் நான் நினைச்சேன் எஸ்ஆர்எச் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனால் ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இது கிடையாது. இப்போ ஆகாஷ் தீப் ஆப்ஷன் இருக்கு, பார்க்கலாம். இதுதான் இந்த ஃபில் 2-3 இடம் தான். ஆனால் கண்டிப்பா ஒண்ணு, இந்த வாட்டி நாங்க ஆக்ஷன்ல மிக்சர் சாப்பிட மாட்டோம். எங்களுக்கு 43 கோடி இருக்கு. நாங்க 43 கோடி இருக்கு. நாங்க வந்து இது தெரியுது. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் வந்து தே ஆர் ரெடி டு சேஞ்ச் தியர் அப்ரோச் அப்படின்னு தெரியுது. லாஸ்ட் ஆக்ஷனுக்கும் இந்த ஆக்ஷன்ல போகிறதுக்கும் there is a drastic change. அதுதான் சிஇஓ காசி சொன்னதுமே அதுதான். நாங்க இப்போ கரண்ட் சினாரியோட T20 எராக்கு நாங்க வந்து எங்களை சேஞ்ச் பண்ணிக்கணும், அதனாலதான் சொன்னோம். ஸோ இதெல்லாம் பிஃபோர் க்ளோசிங் சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு
சேப்பாக்கு வரப்போ ஜடேஜா உள்ள வரும்போது எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை பாட்டு கன்ஃபார்ம். என் வீட்டு அவன் பிடிச்ச செல்லக்குட்டி பாட்டு வேற. இல்ல இந்த பாட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். என் வீட்டு செல்லக்குட்டி என்னோட மல்லுக்கட்டி அந்த மாதிரி தான் போகும்னு நான் அது நினைக்கிறேன். அவன் தான் அது பாடணும், மேட்ச். அது அவன் பாடணும். ஆமா, அது வந்து சிஎஸ்கே தான்டா மேட்ச் பாடுவீங்க. ஏன்னா ஜடேஜா வந்து ஜெயிச்சு அது கொடுக்கும் போது உல்டாவும் நடக்கும்ல. குட் அப்படிதான் குட். அவன் ஜெயிக்கும் போது இப்படி வருவாங்க, ஆனா அவன் உள்ள இறங்கும் போது இந்த பாட்டை போட்டுருவாங்க. ஆனா அவன் எங்கள் பிடிச்ச வீட்டு பாட்டு தானே, so அந்த பாட்டை ஆமா, போட்டுருவாங்க. எக்ஸாக்ட்லி. Correct. So I think the streets will always remember Jadeja's knock and his contribution for Chennai Super Kings. And from our Beyond Boundaries cricket சார்பாக, although I'm a MI fan, but Jadeja's contribution for the franchise CSK க்கு வந்து extraordinary one. We wish him best. Hopefully he will get a captaincy role அந்த மாதிரி கிடைச்சாலும் நல்லதுதான். ஸோ இந்த என்னன்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ் போடுங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஹார்ட்கோர் சிஎஸ்கே ஃபேன்ஸ் சொல்றாங்க இந்த வாட்டி ஆக்ஷன்ல வந்து மிக்சர் சாப்பிட மாட்டாங்கன்னு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஆன் டு கேகேஆர் ஸ்குவாட். கேகேஆரோட இதுல வந்து பார்த்தா அவங்க வந்து 12 பேரை ரீடைன் பண்ணியிருக்காங்க, 10 பேரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பஸ் அவைலபிலிட்டி வந்து அவங்க தான் ஹையஸ்ட் 64.3 crores இருக்கு. ஸோ 6 ஓவர்சீஸ் ஸ்லாட் அவைலபிள். 13 ஓவராலாக 13 ஸ்லாட் பிளேயர்ஸை எடுக்க முடியும். இதில் என்ன பிக்கஸ்ட் ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா ஆண்ட்ரூ ரசலை அவங்க விட்டுட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா சேம் திங். ஆண்ட்ரூ ரசல் வந்து அன்னைக்கு நைட்டு இந்த அரசன் படத்தில் எது வர மாதிரி அன்னைக்கு நைட்டு 2019 அகெயின்ஸ்ட் ஆர்சிபி ஒரு நாக் ஆடி இருப்பாரு. 13 பால்ல 48 ரன்னு. மார்வலஸ் நாக், ஒரு பீஸ்ட் மோட் அது. மாதிரி அடிச்சிருவான். ஸோ அப்பேற்பட்ட ஒரு பிளேயரையே அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்ஸ் யுவர் தாட், இனிஷியல் தாட் என்ன ஹரி? இது வந்து இட்ஸ் இன்னெவிட்டபிள் தான். பிகாஸ் ரீசன்ட் சிபிஎல் 100 இதுலேயுமே வந்து ரெஸ்லோட பெர்ஃபார்மன்ஸ் பெருசாகவும் இல்லை. ஸோ அவங்க வந்து கேகேஆர் நீட்ஸ் அ குட் ஃபினிஷர், ரிலையபிள் ஃபினிஷர் அவங்களுக்கு தேவை. அவங்களுக்கு வந்து டாப் ஆர்டர்லையும் தே ஆர் லுக்கிங் வெரி வீக், ஃபினிஷிங்லையும் தே ஆர் லுக்கிங் வெரி வீக். ஸோ அவங்க எல்லாமே அவன் என்ன எல்லா சீட்டு கட்டியும் வச்சு அடிக்கிட்டான் போன ஆக்ஷன்ல. இப்போ எல்லாத்தையுமே களைச்சு போட்டான். என்ன ஒரு கிங் ஒருத்த வச்சிருந்தான், 23 crores வரைக்கும் போனாங்க ஒரு இதுக்கு. வைஸ் கேப்டன் மெட்டீரியல்லாம் சொன்னாங்க, அவனே தூக்கி போட்டாங்க வெளில. ஸோ தே டிட் அ வெரி பிளண்டர் இந்த ஆக்ஷன். ஸோ அந்த இதுதான் வந்து இதில் இப்போ ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அண்ட் மோர் ஓவர் ஒரு மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் நடந்திருக்கு. நியூ கோச், நம்பர் ஆஃப் நியூ உள்ள வந்திருக்காங்க. அபிஷேக் நாயர் உள்ள வந்திருக்கான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு புது, அதாவது ஸ்பீடாக் வந்து ஆமா வாட்சன் அசிஸ்டன்ட் கோச், அப்புறமா வந்து டிம் சவுத்தி வந்து ஒரு போலிங் கோச் கொண்டு வந்திருக்கான். அதாவது எப்படி ஆச்சுன்னா போன பீடாக் வந்து சொல்லுவார் வந்து நான் வந்து கேகே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன்டா அப்ரிஷியேட் பண்ணுவேன்னு கேட்டா அதுல இந்தியன் கோச் இருக்கான் ஒருத்தன் அப்படின்னு. கடைசியில பார்த்தா அந்த டீம்ல ஒரே இந்தியன் கோச் தான் இருக்கான். இப்ப மத்த எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. பரத்தரனை காணும், இவனை காணும், அப்படிதான் இருக்கு. ஸோ இது கணேஷ் வெங்கடேஷ் ஐயர் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஏன்னா அதிக பிரைஸ் போனார் 23 crores. ஸோ டு யூ திங்க் தட் தே வில் ரீடைன் அகைன் ஹிம் வித் லெசர் பிரைஸ் வெங்கடேஷ் ஐயர்? கண்டிப்பா ஐ ஃபீல் என்னன்னா கேகேஆர் வந்து அவங்க அதுதான் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த போன வாட்டி அவனோட பர்ஃபார்மன்ஸ்க்கு அந்த ப்ரைஸ் டேக்கே அவனை பர்ஃபார்ம் பண்ண முடியாம ஆக்கிருச்சான்னு கூட எனக்கு தோணுது. மேபி தே வுட் கோ ஃபார் என்ன சொல்றது 5 crores 6 crores அந்த ரேஞ்ச் வரைக்கும் போவாங்க. பட் நம்ம ஆக்ஷன்ங்கிறதுனால வி நெவர் நோ வாட் வில் ஹேப்பன். ஏன்னா இப்போ கேகேஆர் வில் பி திங்கிங் 6 crores மேலே இவன் போக மாட்டான், நம்ம எடுத்துக்கலாங்கிற சான்ஸ்ல போகலாம். பட் இப்போ வெங்கடேஷ் ஐயர் மாதிரியான ஒரு பிளேயருக்கு நெசசிட்டி வேற டீம்ல இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம இப்போ அந்த பெஸ்ட் 3 டீம்ஸ் பர்ஸ் அதிகமாக இருக்கிற 3 டீம்ஸு கேகேஆரோட அதிகமாக போயிட்டாங்கன்னா அந்த டே ஹி மைட் கோ டு அ டிஃப்ரெண்ட் டீம். பட் கேகேஆர் வில் ஷியோர்லி ட்ரை டு ரிட்டைன் ஹிம் இன் அ லெசர் ப்ரைஸ், மேபி ஒரு 5 crores 6 crore ரேஞ்சில் வச்சுட்டு அப்போ கம்மி ப்ரைஸ் தான் ஃப்ரீடம் கொடுத்து ஆடுப்பா அப்படின்னா அப்போ முன்னாடி மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இன்னொரு இது என்னன்னா எந்த மாதிரி விக்கெட் கீப்பர் இப்போ அவங்களுக்கு இல்லை. பார்த்தா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தா டிகாக்கையும் விட்டுருக்காங்க, இவர் குர்பாஸையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தே வில் ஐடியலி நீட் அ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ இந்த விக்கெட் கீப்பிங் நிறைய ரூமர்ஸ் போச்சு, கேஎல் வருவாரா அந்த மாதிரிலாம். பட் அது எல்லாமே அது ரூமராகவே முடிஞ்சு போச்சு. ஸோ யார் இவங்க டார்கெட் பண்ணுவாங்க விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் பொறுத்த வரையும் ஹரி?
ஜாஷ் இங்கிலீஷ் தான் அவங்களுக்கு வந்து குவாலிட்டி விக்கெட் கீப்பர் இப்போ பூல்ல இருக்கிறது. கரெக்ட். ம். வேற யாரும் இப்போ இல்ல. மேபி அவங்க லோக்கல் டேலண்ட்ஸ்மே எனக்கு தெரிஞ்சு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் பெருசா நம்மளுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. லோக்கல் டேலண்ட்ஸுமே ஆக்ஷன்ல அவங்க எப்படி போறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எகெயின் எனக்கு தெரிஞ்சு தே வில் ட்ரை டு கெட் சம் அதர் குட் பிளேயர். அப்படி இல்லைன்னா எய்தர் வாடி நீ தாண்டி எனக்கு மகராசின்னு சொல்லி குர்பாசியும் மறுபடியும் கூப்பிட்டு உட்கார வச்சுப்பாங்க. வேற வழி இல்லை அவங்களுக்கு. அவங்க அவங்க குர்பாஸ். வந்து ரொம்ப மோசமா சுச்சுவேஷன் இருக்காங்க ஆக்சுவலா. ஏன்னா அவங்களுக்கு வந்து டாப் ஆர்டர்ல தே நீட் ஓப்பனர், விக்கெட் கீப்பர் இல்ல. கரெக்ட். ஓகே, ஸோ ஆமா. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு பார்க்கும்போது அதுவும் இல்லை அவங்களுக்கு. ஃபினிஷர் இல்லை, ஒரு குட் ஸ்பின்னர் வேணும். சுனில் நாராயண் ஆமா. சக்கரவர்த்தி இருக்காங்க, பட் அவங்களுக்கு பேக்கப்கா ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் இருந்தா அவங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். அவங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு இந்த மினி மார்க்கண்டே ஆப்ஷன்ல. வேற ட்ரேட் பண்ணிவிட்டாங்க. அவங்களால எல்லா மார்க்கண்டே ட்ரேட் பண்ணிட்டான். ஸோ சி அவங்களுக்கு வந்து ஸ்பின்னர் தேவையில்லை, தே நீட் அ ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர். அதனால அவங்க ஸ்லாட்டுக்கு தே மைட் ட்ரை டு ஃபில் இன் கிளென் மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல். ஓகே. ரசலோட ஸ்பாட்டுக்கு கிளென் மேக்ஸ்வெல் கூட தே மைட் ட்ரை. கணேஷ், இப்போ வந்து அவன் கிளென் மேக்ஸ்வெல் மாதிரி அவன் ட்ரை பண்ணுவான்னு நீ நினைக்கிறியா? ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரவுண்டரையும் இது பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரியா நாக்கியாவும் சரி, ஸ்பென்சர் ஜான்சனும் சரி, சேத்தன் சக்காரியாவும் சரி, இவங்களாவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால மொயின் அலியும் வெளில அனுப்பிச்சிருக்காங்க. இவங்களை கேகேஆர் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஒன் நெட் பிரேக் ஆச்சு. கண்டினியூ பண்ணாரி. இல்லை, அதான் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு 64 crores பர்ஸ் வேல்யூ இருக்கு. அவங்களுக்கு வந்து தே வில் கோ ஆல் அவுட் ஃபார் கேமரூன் கிரீன், அண்ட் தென் தே வில் கோ ஆல் அவுட் ஃபார் வெங்கடேஷ் ஐயர், தே வில் கோ ஆல் அவுட் ஃபார் கிளென் மேக்ஸ்வெல் ஆஸ் வெல். ஓகே. ஸோ வாட்ஸ் யுவர் என்னோட இது அவங்க ஃபில் பண்றதுக்கு இதுதான். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். நீ எனிதிங் ஆட் ஆன் டு கேகேஆர் இது கணேஷ்? அதான் லைக் இப்போ மேக்ஸ்வெல் போவாங்களான்னு எனக்கு தெரியல. டு பி வெரி ஃப்ரங்க், மேக்ஸ்வெலுக்கு போவாங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே. அண்டு என்ன அவங்களோட தாட் ப்ராசஸ் என்னன்னு எனக்கு புரியல. ஏன்னா வந்து லைக் இப்போ மினி ஆக்ஷன்ல நமக்கு பூல்ல இருக்கிற பிளேயர்ஸே கம்மி. இப்போ அதுல வந்து நீ குவிண்டன் டிகாக்கு ஏன் விட்டாங்க? சரி, குவிண்டன் டிகாக், ரமானுல்லா குர்பாஸ் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தரை வச்சிருந்தா கூட அண்டர்ஸ்டுட், ஓகே ஒரு விக்கெட் கீப்பர் இருப்பாங்க. இப்போ பூல்ல விக்கெட் கீப்பர் ஜாஷ் இங்கிலீஷ் தவிர வேற யாருமே நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்களா தெரியல. ஜேமி மேபி ஸ்மித் அவங்க வர ஆல்ரெடி வாய்ப்பு இருக்கு, இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம். ஓகே, அந்த பட் அவங்களோட நியூஸ் அவைலபிலிட்டி ஒரு இது இருக்கு இல்லையா? அவங்களோட தட்ஸ் அ ஃபேர் அவைலபிலிட்டி பாயிண்ட். ஐ திங்க் அந்த ஒரு கன்சர்ன் பாயிண்ட் தான் இருக்கும். இல்லைனா தே ஹவ் டு ஐடென்டிஃபை இந்த லோக்கல் டேலண்ட் பூல்ஸ்லேருந்து தான் அவங்க இல்ல மேபி ஸ்கவுட்ஸ் இப்பதான் ஸ்கவுட்டிங் எல்லா டீம்லயும் இருக்கு. ஸ்கவுட் பண்ணி ஏதாவது ஸ்கவுட் பண்ணி கண்டுபிடிச்சு நல்ல. வச்சிருக்காங்களா அது ஆமாம். தெரியல. ஏன்னா நம்ம பிபி கேஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ஓகே அந்த மாதிரி ஏதாவது பண்றாங்களா தெரியல. பட் வில் ஹவ் டு வெயிட் அண்ட் சி. பர்ஸ் இருந்து பிரயோஜனம் இல்லை, பிளேயர்ஸ் நல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட் ரைட் ரைட். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் இது பார்த்தோன்னா நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸு. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்தவரையும் இதுதான் ஜடேஜா உள்ள வராரு. ஸோ ஜடேஜாக்கு வந்து கேப்டன்சி ரோல் கொடுப்பாங்களா? ம் அரே சொல்கிறேன். அதான் அதான் ஜடேஜா கேப்டன்சி கொடுப்பாங்களான்னு எல்லாருக்கும் அந்த கொஸ்டின் இருக்கு. பட் வி ஹவ் சீன் சிஎஸ்கேக்கு அந்த கேப்டன்சி அவரால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. ஸோ அவர் அதை கொடுப்பாங்களான்னு தெரியல. கொடுத்தா ஹாப்பி தான். பட் ஐ திங்க் மோஸ்ட்லி ரியான் பராக் தான் கேப்டன்சி கண்டினியூ பண்ணுவார் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நீ சீனியாரிட்டி வச்சு நம்ம போக முடியுமா, போவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது ஃப்ரான்ச்சைஸி அப்படி ஒர்க் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. ஓகே. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க இந்த வாட்டி வந்து 9 பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 13 பேர் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. பர்ஸ் வந்து 16.05 crores இருக்கு. ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் இருக்கு. 9 வந்து 8 இந்தியன் பிளேயர்ஸ் அக்காமடேட் பண்ணலாம். டோட்டலாக 9 பிளேயர்ஸ் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, டிராவிட் ரிசைன் பண்ணிட்டு டிராவிட் இது போயிட்டு குமார் சங்கக்காரா வந்து டேக் ஓவர் பண்ணுறாரு. சங்கக்காரா வந்து ஸ்மார்ட்டாக என்ன பண்ணாருன்னா ட்ரேட் யூஸ் பண்ணாரு. சிஎஸ்கே கிட்டேருந்து அந்த 18 crores சாம்சன் இதை வந்து சாம் கரனையும் வாங்கிட்டாரு, சஞ்சு சாம்சனும் வாங்கிட்டாரு. இன்னொரு சைடு வந்து டொனோவன் ஃபெரேராவும் வாங்கிட்டாரு டெல்லி கிட்டேருந்து. அவங்களோட ஃபினிஷிங் ரோலுக்கும் ஒரு ஆப்ஷனை உள்ள வச்சுக்கிட்டாரு. ஏன்னா டொனோவன் ஃபெரேரா வந்து சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. இப்போ கரண்ட்லி இஸ் இன் வெரி குட் ஃபார்ம். ஸோ அவங்க போட்ட விதை வந்து இப்போ அவங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது ராஜஸ்தான் ராயல்ஸ் இதை பொறுத்த வரையும். இதில் அவன் சொன்னா இது பராகன்னு சொல்கிறான் கேப்டன்சி. நீ என்ன நினைக்கிற? அண்ட் வாட் வில் பி த காம்பினேஷன்? வாட் ஆர் த பிளேயர்ஸ் தே வில் டார்கெட்? ஹரி,
ஜடேஜா மைட் கேப்டன் ராஜஸ்தான் ராயல்ஸ் வெல் என்ன எனக்கு தோணுது. ஏன்னா அங்கே அவன் தான் சீனியர் பிளேயர். ஓகே. He doesn't have MS Dhoni to give him இது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன். இங்கே வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி உண்டு சென்னையில் ஆடும்போது. எனி பிளேயர் எனி கேப்டன். ஸோ எம்எஸ்டி மாதிரி ஒரு கேப்டனை நீ ரீப்ளேஸ் பண்ணும்போது அது நீ யாராக இருந்தாலுமே வந்து அந்த ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். இதே இப்போ இது வந்து ஜடேஜாவுக்கு வந்து புது அட்மாஸ்பியர், பழைய டீம் தான், அவன் ஸ்டார்ட் பண்ண டீம் தான், புது அட்மாஸ்பியர். ஹீ மைட் கேப்டன் தம் வெல் தான் எனக்கு தோணுது. இஃப் ஹி ஹாஸ் கிவன் த சான்ஸ் ஹீ மைட் கேப்டன் வெல் தான் எனக்கு தோணுது. ஸோ ஓகே. ரியான் பராக் வந்து இன்னும் ரியான் பராக் ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஹேஸ் மோர் வேல்யூ தென் ஆஸ் கேப்டன். லாஸ்ட் சீசன்லேயே பார்த்தோம். சஞ்சு சாம்சன் இல்லாதப்போ ஹி கேப்டன் த டீம். பட் அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்ததா, அவன் அவன் பேட்டிங்லையும் அவனுக்கு விட்டு போச்சு, கேப்டனும் ஒழுங்காக பண்ணல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் மூவாக இருந்தால் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஐ கிவ் கேப்டன்ஸ் டு ஜடேஜா. ஓகே. ஸோ அவன் வந்து ஜடேஜா வந்து ஃப்ரம் ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது அவன் கேப்டனாக ப்ரூவ் பண்ணணும் அவன். ஏன்னா ஒரு ஃபெயிலியர் நடந்திருக்கு இன்னும் ப்ரீவியஸ் ஃப்ரான்ச்சைஸில். ஸோ அந்த ரோல் அவனுக்கு கொடுத்தா, அந்த கிளாரிட்டி அவனுக்கு கொடுத்தா ஹீ மைட் டூ வெல் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பெர்ஃபெக்ட். ஓகே. ஸோ ஐ திங்க் அவங்களோட இதில் வந்து பார்த்தா அவங்க 2 ஸ்பின்னர்ஸ் விட்டுருக்காங்க ஓவர்சீஸ், அதையும் டார்கெட் பண்ணுவாங்க. ஒரு இது பைபேக் வந்துருச்சு, ஜடேஜா வந்துட்டார் ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டராக ஸ்பின்னிங்க்கு. ஸோ இன்னொரு பிளேயர், ஈவன் ஆடம் ஜாம்பா மாதிரி ஒரு பிளேயர் கூட கிடைச்சா கூட அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஜாம்பா கூட. பிஷ்னாய் பிஷ்னாயும் ட்ரை பண்ணலாம். பிஷ்னாய் ஷூர். யா, பிஷ்னாயும் திங்க் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். ராகுல் சாகரும் இருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ தேர் இன் இந்த மார்க்கெட்லயும் அவைலபிள் இருக்காங்க. விக்னேஷ் புத்தூர் மாதிரியான பிளேயர்ஸு, லோக்கல் டேலண்ட்ஸையும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அவங்க அதே மாதிரி இவங்கெல்லாம் வேற விட்டுருக்காங்க. ஆகாஷ் மத்வாலும் ஃபசலக் ஃபரூக்கியும் வேற விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கும் ஆமாம். பேக்கப் ட்ரை பண்ணுவாங்க, இந்தியன் ஃபேஸஸாக ட்ரை பண்ணுவாங்க. ஈவன் தே கேன் ட்ரை ஃபார் ஆகாஷ் டிப் மாதிரியான ஒரு பிளேயர் கூட ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து வில் கோ ஒரே எனக்கு ஆன். ஒரு ஒன்னே ஒன்று ஸ்மால் தான், குயிக் ஆ, இல்லை பாயிண்ட். எனக்கு ஒன்னே ஒன்று. ம், ஆ சொல் சொல் சொல். சொல்கிறேன் சொல்கிறேன் சொல்லு. இல்லை அதான் இதில் இந்த சிஎஸ்கே ராஜஸ்தான் டீலில் சிஎஸ்கேக்கு நல்லது நடந்தாலும் ஐ ஃபீல் ராஜஸ்தானுக்கு தான் அடிச்சது ஜாக்பாட்டுங்கிற மாதிரி. ஏன்னா வந்து சாம் கரன் ஒரு ஆல்ரவுண்டரு, ஜடேஜாவும் ஒரு ஆல்ரவுண்டரு. ஸோ அது அடிச்சது அவங்களுக்கு தான் ஜாக்பாட். ஏன்னா சாம் கரன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் எவ்வளோ நல்லா பண்ணுவாருன்னு நம்ம சிஎஸ்கேக்கே பார்த்துருக்கோம். அண்ட் நம்ம 100 எல்லாத்துலேயும் பார்த்துருக்கோம் அவர் நல்லா பண்ணுறத. ஸோ அது வந்து கரெக்ட். ராஜஸ்தான் ஒரு செம ஸ்டீல் டீல் தான் இது. என்ன ஹரி, நீ என்னன்னு சொல்ல வந்து? கரெக்ட். நான் ஆட் பண்ண வேண்டியதுன்னா சாம்சங் போனதுக்கு அப்புறமா நான் வந்து நிதிஷ் ராணா விடுவாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒரு டாப் ஆர்டர் பேட்மேன் ஆல்ரெடி போயிட்டான். நிதிஷ் ராணா வந்து அவன் விடுவான் எதிர்பார்க்கவே இல்லை. அட்லீஸ்ட் நான் எதிர்பார்த்தது நிதிஷ் ராணா வச்சுப்பாங்க அவங்க. ஏன்னா சாம்சங் இல்லை, ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேணும்னு வச்சுப்பாங்கன்னு நினைச்சேன். அவனை வந்து ட்ரேட் பண்ணது வந்து இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் தான். டெல்லிக்கு இன்னும் ப்ளஸ் தான் பண்ணிருக்கு. சர்ப்ரைஸ் இல்லை. சி சென்னை ட்ரேட்ல வந்து ஈக்குவலாக தான் நடந்தது. சென்னைக்கு சாம்சங் வேணும், இவங்களுக்கு இவங்க வேணும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் டெல்லிக்கு வந்து அவன் ஆல்ரெடி டாப் ஆர்டரில் கொஞ்சம் வீக்காக இருக்கான். அவனுக்கு கொண்டு போய் லட்டு மாதிரி நிதிஷ் ராணா கொடுத்துருவாங்க, தம்பி வச்சுக்கோ அப்படின்னு. எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரில. மேபி அவங்க த்ரூ ஜுரல் மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கனால இப்போ ஓப்பனர்ஸ் இருக்காங்க. இவர் ஜெய்ஸ்வால் அண்ட் வைபவ் சூரியவன்ஷி. தென் வந்து நம்பர் 3ல வந்து பராக் வந்துட்டு த்ருவ் ஜுரல் நம்பர் 4க்கு டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஜடேஜா வரலாம், டொனோவன் ஃபரேரா 6. ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது பிளேயர்ஸ் கிடைச்சா ஆட் பண்ணலாங்கிற ஒரு இது இருக்கும்னு பட் அவனை நினைக்கிறேன். ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அவனை ட்ரேட் பண்ணதை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அதாவது டெல்லிக்கு ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் சீசன்ல அவங்களுக்கு வந்து பெரிய ஸ்ட்ரகிள் என்னன்னா ஷஃபிள் பண்ணிட்டே இருந்தாங்க. ஓகே. அந்த மாதிரி டீமுக்கு போய் ஒரு நம்பர் 3 ஆடுறதுக்கு ராணாவை கொண்டு போய் கொடுத்தது வந்து ஒரு எப்படின்னா, அவன் எப்படி இருந்தாலும் அவனோட காம்படிட்டர் தான், அவனுக்கு கையில ஒரு லட்டு கொடுத்துருக்க. நிதிஷ் பர்ஃபார்ம் பண்றான் பண்ணல, பட் அவங்க ஸ்லாட் கன்ஃபார்ம்ல நம்பர் 3 வந்து அவங்க போய் இப்போ பார்க்க வேண்டாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஎல் ராகுல், நம்பர் 3 வந்து இது அப்படின்னு போயிட்டே இருக்கலாம் அவங்க. ஸோ அப்படிதான். ஓகே. இது ஒரு தப்பான டிசிஷன் நான் ஃபீல் பண்றேன். சரி, நீ சொன்ன அதே டிசிஷன் அந்த டீமுக்கே போகலாம். வாய்ப்பு அள்ளி கொடுத்துட்டாங்க நிதிஷ் ராணான்னு. டெல்லி கேபிட்டல்ஸ் போகலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா தே ரீட்டைன் 16 பிளேயர்ஸ், தே ரிலீஸ்டு 7 பிளேயர்ஸ். பர்ஸ் அவைலபிள் வந்து பார்த்தா 21.8 crores இருக்கு. அண்ட் அவங்களுக்கு வந்து 8 பிளேயர்ஸ் இருக்காங்க, அதில் 4 ஓவர்சீஸ் ஸ்லாட் இருக்கு. ஸோ ஃபேஃப், ஜேக் ஃப்ராக்சர்மக்கு, சிடிகுலா அட்டல்,
மோஹித் சர்மாலாம் விட்டுருக்காங்க. டோனோவன் ஃபெரேராவை ஆர்ஆருக்கு வாரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறாரு? கரெக்ட் தான். அவங்க வந்து லாஸ்ட் சீசன்லயே வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட் இருந்தது. எத்தனை ஓப்பனர்ஸ் டீம்ல யாரா வச்சுக்க யாரா எடுக்க அப்படிதான் இருந்தான். ஸோ அதனால வந்து இட்ஸ் கரெக்ட். ஜேக் ஃபேசர் மெக்ரேக்கரை விட்டதும் கரெக்ட் தான், பெர்ஃபார்ம் பண்ணல பெருசா. ஸோ ஃபாஃபை விட்டதும் கரெக்ட் தான். ஸோ ஐ ஃபீல் அவங்க கரெக்டாக தான் அவங்க ஆப்ஷனில் பண்ணியிருக்காங்க. அண்ட் லட்டு மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து நிதிஷ் ராணாவி லோக்கல் பாயும் கொடுத்துட்டாங்க, கையில் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ பட் அதனால ஃபெரேரா அவங்க வந்து விட்டுருக்காங்களே, டாப் ஆர்டர் ஃபெரேரா விட்டுருக்காங்களே, இஸ் இன் ஃபேராக குட் ஃபார்ம்ல. விட்டுருக்காங்க. பட் ஐ ஃபீல் அக்சர் பட்டேலும் ஸ்டப்ஸும் இருக்கிற அந்த ஒரு இதில் தான் அவனும் ஃபேராக விட்டுருக்காங்க. அக்சர் பட்டேல் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸா ஹி ஹஸ் எவால்வ்ட் அஸ் பேட்ஸ்மேன். ஓகே. அதுதான் ஒத்துக்கணும். ஸோ அந்த ஒரு லக்ஸரி இருக்கு அவங்களுக்கு, அதனால அவங்க விட்டுருக்காங்க. இவங்களுக்கும் அதே தான். இவங்களுக்குமே வந்து டாப் 3 வந்து கன்னு கேஎல் ராகுலும் மிச்சில் மார்ஷ் தான் ஓப்பன் பண்ணணும், வேற யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாது. லாஸ்ட் சீசன்ல அவங்க முட்டாள்தனமான பண்ணது வந்து மாத்திக்கிட்டே இருந்தாங்க ஆளை. இந்த இல்ல, பிளேயர் அந்த மிச்சல் பிளேயர் மார்ஷ் பாஸ் கிடையாதுப்பா. பண்றான்னா கேள் கொஞ்சம். இது தானே அபிஷேக் போறலும் கேஎல் ராகுல் தானே. மிச்சல் மார்ஷ் நம்ம ஓகே எல்எஸ்ஜி. மிச்சில் மார்ஷ் இல்ல. எல்எஸ்ஜி. ஸோ அதான் லெஜி ஓகே. பட் கணேஷ். அதான். ஸோ கணேஷ், இப்போ நீ வந்து வேற, இப்போ கேஎல் ராகுல் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஓப்பனரும் கொடுத்தாங்க, மிடில் ஆர்டரும் கொடுத்தாங்க. ஸோ இப்போ எந்த ப்ராப்பராக ஓப்பனிங் தான் பண்ண போறாங்களா, இல்லை வேற பிளேயர்ஸ் எதாவது டார்கெட் பண்ணுவாங்களா? கணேஷ், வாட் யுவர் தாட்ஸ்? இல்லை ஓப்பனிங் தான் பண்ணணும். என்னோட கேட்டால் ஓப்பனிங் பண்ணுறது இஸ் பெட்டர். ஏன்னா கேஎல் ராகுல் T20 ஃபார்மேட்டுக்கு ஹீல் பி பெட்டர் சூட்டட் டு பிளே இந்த ஓப்பனிங் ஸ்லாட். ஏன்னா வந்து அவர் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போகிற ஒரு கைண்ட் ஆஃப் பிளே தான் இருக்கிறதுனால அவர் ஓப்பனிங் இருக்கிறது பெட்டர். மேபி அவங்க வந்து மிடில் ஆர்டர் இல்லை அந்த அந்த இடத்துக்கு தான் கொஞ்சம் பிளேயர்ஸ் பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நடராஜனை வந்து அவங்க வந்து ரீட்டைன் பண்ணாங்க. எல்லாரும் தாட் தட் அவரோட பிரைஸுக்கு வந்து நடராஜனை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு. ஆமா ஸோ பட் இட்ஸ் வெரி குட் திங் தட். ஆமா, நட்டு இது பண்ணாங்க. பட் ஆனால் ஒரு விஷயம் சொல்றேன், கேஎல் ராகுல் மிடில் ஆர்லையும் சூப்பராக பண்ணாரு. அந்த காந்தாரா செலிப்ரேஷன்லாம் பார்த்தல, செஞ்சாரா இல்லையா? அந்த கிரவுண்டுக்கு எல்லாம் பண்ணாரு. ஆனா அவர் வந்து இப்ப அந்த கிரவுண்டே போயிடுச்சு. அவங்க தோத்ததுக்கு காரணம் இந்த கிரவுண்டே நடக்காது போலயே. அது அடுத்த வாட்டி அவங்கள பத்தி பேசும்போது பெருசா பேசுவோம் நம்ம. சோ ஈசாலா குரூப் ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க. எனிதிங் எல்ஸ் ஆட் பண்றது இருக்கா டெல்லி இதுல பிஃபோர் கோயிங் டு நெக்ஸ்ட்? டெல்லிக்கு வந்து ஐ திங்க் டெல்லிக்கு வந்து they need one good opener. ஸோ அது மார்க்கெட்ல இருக்கான்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு வந்து பிருத்திவிஷா இருக்காரு இந்த வாட்டி, கொஞ்சம் டொமஸ்டிக்லி இருக்காரு. ஸோ போவாங்க, எல்லா டீம்ஸும் போவாங்கன்னு நினைக்கிறேன். டெல்லிக்கு ஆடி இருக்காரு பிருத்திவிஷா ஸ்டார்டட். எக்ஸாக்ட்லி டெல்லிக்கு ஆமா கரெக்ட். அதனால நான் போக மாட்டாருன்னு சொல்றேன். நம்ம ஊர்ல எப்படின்னா அவன் கெட்டவன் தான் முத்திர குத்திட்டே வச்சுக்கோ, கடைசி வரைக்கும் அவன் கெட்டவன் தான். நல்லவனா மாறினா கூட அவனை ஒத்துக்க மாட்டாங்க. அந்த சிச்சுவேஷன் தான். பிருத்திவிஷா வந்து எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்ணி நான் அப்படி இல்லை நான் மாறிட்டேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் அவனை வந்து ஐபிஎல் சர்க்கியூட்ல எடுக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஆனா நியூஸ்ல வந்துட்டு இருக்கு நிறைய ஒரு பேட் நேம் இல்ல, ஒரு பேட் நேம். see it's not about the form. நியூஸ் வருது. இல்ல கரெக்ட். it's not about the form of Prithvi Shaw. It's not about the caliber of Prithvi Shaw. It's about the discipline what Prithvi Shaw carries. ஓகே. அதுலதான் அவனுக்கு பெரிய ப்ராப்ளமே வந்தது. எனக்கு ஆனா ஆட்டிடியூட், அதாவது கிரிக்கெட்டிங் சர்க்கியூட்ல இந்த ஆட்டிடியூடு அவனோட டிசிப்ளின் தான் வந்து பிளேஸ் a vital role in franchise cricket. I feel they will also look out for Rachin Ravindra, Josh English, கான்வே, இந்த மாதிரியான பிளேயர்ஸுமே டார்கெட் பண்ணலாம். கான்வேவும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்களும் டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ ஐ வில் கோ ஃபர்தர். லாஸ்ட் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பஞ்சாப் கிங்ஸ் பார்க்கலாம். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தவரையும் தே ரீடைன்டு 21 பிளேயர்ஸ். மோஸ்ட் ஆஃப் த கோர் பிளேயர்ஸை ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் தே ரிலீஸ்டு 5 பிளேயர்ஸ். அவங்க பர்ஸ் வந்து 11.5 crores இருக்கு. ஸோ ஜஸ்ட் 4 slots தான் இருக்கு. அதில் 2 ஓவர்சீஸ் ஸ்லாட்டு இருக்கு. பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் என்னன்னா, ஏன் ஜாஸ் இங்கிலீஷை விட்டீங்க? அது 2.2 கோடிக்கு ஏன் விட்டீங்க? மேக்ஸ்வெல் விட்டதுக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக். ஸோ ஆரோன் ஆடியும் விட்டுருக்காங்க. வாட்ஸ் யுவர் தாட் கணேஷ்?
அதான் இது வந்து நம்ம இனிஷியலாக பேசும்போது ஹரி ஒரு பாயிண்ட் சொன்னா, அதுதான் நான் இப்போ கோட் பண்ண விரும்புகிறேன். ஜாஷ் இங்கிலீஷ் ஏன் விட்டாங்கங்கிறதுக்கு மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதை ஹரி அழகாக இப்போ சொன்னா, லைக் அவைலபிலிட்டி ஃபேக்டர்னால தான் வந்து ஜாஷ் இங்கிலீஷை விட்டுருக்கோங்கிற மாதிரி சொன்னா. ஸோ அதுதான் மெயினாக, அது அந்த ஒரு ரீசன் தான் இருக்கும். அதை தாண்டி வேற ரீசன் இருக்க வாய்ப்பே இல்லை. அண்டு எனக்கு என்ன சர்ப்ரைசிங்காக இருக்குன்னா, ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பஞ்சாப் வந்து ஒரு பெரிய டீமோடையும் கம்மி பர்ஸோடையும் ஆக்ஷனுக்கு போகிறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். இல்லைனா அவங்க வந்து கோருங்கிறத அவங்க கிட்ட ஒன்று கோராவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு டீம் பாண்டிங் வந்து எல்லாம் கோச்சு லீடர்ஷிப் ரோல்லேருந்து எல்லாம் மாறின அப்புறம் தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மாறி இருக்கு. ஓகே. ஸோ ஹரி, ஐ திங்க் ப்ராஜெக்ட் பண்றோட இது தெரியுது. மேபி தே வில் லுக் ஃபார் ஒன் ஸ்லாட், ஒரு நல்ல பிளேயர் மட்டும் கிடைக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன ஃபீல் பண்ற? எனக்கு தெரிஞ்ச அவங்க வந்து இந்த ஆப்ஷன்ல போயிட்டு முன்னாடி மேலே இருக்க மாட்டாங்க, சும்மா தூக்க மாட்டாங்க. ஏதோ ஓகே. மிக்ஸ் சாப்பிட்டு ஜாலியாவே உட்காந்துட்டு பேசிட்டு வந்துருவாங்க. அவ்வளவுதான் அவங்க பண்ண போறாங்க மோஸ்ட்லி. மேபி தே மைட் ஸ்பாயில் சம் பிளேயர்ஸ், ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு உட்காந்துருவாங்க. அவ்வளவுதான், அதுதான் அவங்களோட ஜாப் இந்த வாட்டி. ஓகே ஓகே. ஸோ ஐ திங்க் இந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து நம்ம இந்த 5 டீம் பார்த்தோம்: சிஎஸ்கே, கேகேஆர், ஆர்ஆர், டெல்லி அண்ட் பஞ்சாப். ஸோ நீங்க உங்களோட கமெண்ட்ஸ்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க, போஸ்ட் பண்ணுங்க. நீங்க ஏன் இந்த பிளேயர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இவங்களை ஸ்டே வச்சிருக்கலாமா, இல்லை எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணுவாங்கங்கிறது நீங்க உங்க கமெண்ட்ஸ்ல கொடுங்க. அண்ட் ஸ்டே டியூன்டு. நம்ம நெக்ஸ்ட் வந்து மும்பை, ஆர்சிபி, மற்ற டீம்ஸையும் பார்க்க போறோம். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் பியாண்ட் பவுண்டரிஸ் சேனல். தேங்க்யூ.